ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 6 வசனம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. 4 வசனம் சொல்லுகிறது, உன்னை காக்கிறவர் உறங்கார், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. 7 வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆனால் இந்த 6வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய சத்தியத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிறார். ஒன்று, பகலில வெயில் இரவில நிலவு உன்னை சேதப்படுத்துவதில்லை. சேதம் வராமல் பாதுகாக்கிற கர்த்தர். இரவில உண்டாகிற சேதங்கள், பகலிலே உண்டாகிற சேதங்கள். இப்ப டாக்டர்கள் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் கவனிப்போமே ஆனால், பகலிலே சன் ஸ்ட்ரோக் என்று சொல்வார்கள், வெயிலினால் உண்டாகிற ஸ்ட்ரோக். இரவிலே உண்டாகிற ஸ்ட்ரோக் மூன் ஸ்ட்ரோக். சிலர் அந்த வயல்வெளிகளிலே படுத்திருப்பார்கள், திடீரென்று கை கால் வராமல் போய் பாதிக்கப்பட்டு கிடப்பார்கள். அது மூன் ஸ்ட்ரோக். ஆனால் 91 சங்கீதம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளையினை, மத்தியானத்தில் பறக்கும் சங்காரம், இவைகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். அப்ப ஆண்டவர் நம்மை சேதம் வராமல் பாதுகாக்கிறார். அப்ப அந்த சேதம் நம்மை தொடாதபடி, நம்மேல் அது தன் பலனை கொண்டு வராதபடி, சேதப்படாமல் நம்மை பாதுகாக்க வேண்டுமே. ஆனால் அது நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம சேதம் வராமல் பாதுகாக்கணும்னா இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இப்படி நிறைய இருக்கு. ஆனா இன்றைக்கு நாம் 1-2 காரியங்களை தான் நம்ம பார்க்க போறோம். சேதம் வராமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டுமே. ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அப்பதான் சேதம் வராது. நாம தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தால், என்ன மீறி நடந்தால் சேதம் வரும். இப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை தருகிறார், அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். First of all, I want to obey the God's word that has come near to me. எனக்கு அருகில் வந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். I should obey. ஆனால் நான் என்ன செய்கிறேன்? அதற்கு எதிர்த்து நிற்கிறேன் என்றால், அதற்கு கீழ்ப்படியாமல் போகிறேன் என்றால், அதை கள்ள தட்டுகிறேன் என்றால், தேவனுடைய கோபம் அதுல இறங்கி வரும், அது சேதத்தை கட்டளையிடும். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு தேவ மனிதன் ஒருவர் ஜெபிக்க போகிறார். பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு வியாபாரம் செய்ய போகிறேன். அந்த வியாபாரம் நன்றாக வருமா வராதா, அல்லது இந்த பார்ட்னர்ஷிப்ல நான் வியாபாரம் செய்வது கர்த்தருக்கு புகழ்ந்ததா, அதெல்லாம் விசாரிக்க ஒரு ஊழியக்காரரிடத்துல ஒரு மனிதன் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. அவரும் அவருடைய கோபார்ட்னர், அதாவது அந்த வேலையை இணைந்து செய்யக்கூடிய 2 சகோதரர்கள் வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. அப்ப இந்த ஊழியக்காரர் அவர்களுக்கு ஜெபம் பண்ணி, இந்த 2 பேரிடத்திலையுமே நீங்கள் இணைந்து செய்தால் அது சுபிட்சம் பெறாது அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த 2 பேரும் கீழ்ப்படிந்து, நல்ல கவனமா பார்த்துக்கோங்க, அந்த 2 பேரும் கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை கைவிட்டு விட்டு வேறே காரியங்களுக்கு போவார்களே ஆனால்
அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனுடைய கோபம் அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். ஏன்னா அவங்க 2 பேரும் இணைந்து செய்வது தேவனுக்கு பிரியமில்லை என்பதை விளங்க பண்ணிட்டா அதை அவர்கள் கீழ்ப்படியுது. ஆனா நீ என்னையா சொல்றது, நாங்க திட்டம் பண்ணிட்டோம், நாங்க தீர்மானம் பண்ணிட்டோம், இதைத்தான் செய்ய போறோம். அப்படி செய்த பல நஷ்டப்பட்டு வேதனை அடைகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் என்னிடத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு, நான் சொல்லி கீழ்ப்படியாதவன் அவர்களுக்கு ஜெபிக்காதே என்று ஆண்டவர் எனக்கு கட்டளையும் போட்டிருக்கிறார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியத்துல நாம கீழ்ப்படிகிறவர்களா இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும். ஒரு சமயம் கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு பட்டணத்திற்கு ஊழியத்திற்காக போயிருந்த பொழுது, அந்த ஊழியத்தில் ஒரு பெரிய வியாபாரி, அந்த பட்டணத்துல ஒரு பெரிய வியாபாரத்தை செய்து வந்ததான ஒரு மனிதர், நல்ல விசுவாசம் உள்ள மனிதர். அவர் மற்ற 2 பேரோடு பார்ட்னர்ஷிப் போட்டு அவர் அந்த பெரிய பிசினஸை செய்து வந்திருக்கிறார். அந்த 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டவர்கள் திருடர்கள். அந்த திருடர்கள் இவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விட்டு அவர்கள் நஷ்டமடைந்து விட்டது என்று சொல்லி கையை விரித்து விட்டார்கள். கடைசியில் பல லட்சம் கடன். அவர்களுக்கு இருந்த சொந்த நிலங்கள், வீடு எல்லாவற்றையும் விற்று ஒரு நடுத்தரப்பு வந்து விட்டார். ஆனா கூட இருந்த அண்ணன் தம்பிங்க எல்லாரும் அண்ணனாச்சே அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் கை தூக்கி விட்டு ஒரு சின்ன அளவில் ஒரு மளிகை கடை வைத்து நடத்துவதற்கு கொடுத்திருந்தார்கள். அந்த சமயத்தில் நான் அங்கே போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. நான் போன பொழுது அவர்களுக்காக இந்த காரியத்தை கேட்டு ஜெபித்தோம். அப்போ அவங்க எல்லாம் விரக்தி அடைஞ்சிட்டாங்க. ஆண்டவர்களை கைவிட்டாரு, மனிதர்களை கைமாத்திட்டாங்க, நாங்க இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி பயங்கர வேதனை, பயங்கர வேதனை. ஆனா அந்த குடும்பம் அதற்கு பின்பு, இந்த பார்ட்னர்ஷிப்ல போடாதீங்க, கர்த்தர் உங்கள் கரங்களை உங்களை கொண்டு மேன்மையானதை செய்வார் என்று சொல்லி கொடுத்த பின்பு இன்றைக்கு அந்த குடும்பம் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், ஒரு பெரிய தொழில் ஜாம்பவான்களாய் விளங்குவதை காண முடிகிறது. இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு கீழ்ப்படுகிற ஆவியை கொடுக்க வேண்டும். அப்பதான் சேதங்களுக்கு நம்ம விலகி பாதுகாக்கப்பட முடியும். சேதங்கள் நம்ம தொடாதபடி பாதுகாக்கணும். வேதத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? யோசபாத் ராஜாவும் ஆகாப்பும் சிரியர் மேல யுத்தம் பண்ண போறார். அப்ப எல்லாம் மீகான்னு சொல்லுகிற ஒரு 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 தீர்க்கதரிசி, அங்க இருக்கிற மற்றவர்கள் எல்லா தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, பயங்கரமா தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. நீர் போரும் அவனை இடித்து நொறுக்கி அப்படி பண்ணுவீர், இப்படி பண்ணுவீர் அப்படின்லாம் சொல்றான். ஆனா ஒரே ஒரு தீர்க்கதரிசி மாத்திரம் இந்த ஆகாப்புக்கு பிடிக்காது, அந்த தீர்க்கதரிசி. ஆனா ஆகாப்பு சொல்றான், இவன் எனக்கு நல்லாவே சொல்ல மாட்டான், எல்லாம் நல்லா சொன்னாலும் இவன் சொல்ல மாட்டான். அப்ப இந்த தீர்க்கதரிசி கிட்ட நம்ம கேட்போம் அப்படின்னு யோசபாத் சொல்றார். அப்படி யோசபாத் சொல்லும் பொழுது அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் தரிசனத்தில் தேவ ஆவியானவர் என்னோடு பேசுகிறதை நான் கேட்டேன். அப்பொழுது பரலோகத்தில் ஒரு தூதன், ஆகாப்பு அசிரியாவினுடைய கரத்தில் போய் விழுவதற்கு யார் தீர்க்கதரிசனம் உரைப்பது என்று கேட்ட பொழுது ஒரு ஆவி எழுப்பி, நான் போய்
அவனுடைய தீர்க்கதரிசியருடைய இருதயத்தில் வாயில் நான் என் வார்த்தையை போடுகிறேன். சரி நீ போ அப்படின்னு அந்த ஆவியை அனுப்பிட்டாரு. அப்ப ஆவியானவர் சொன்னார், அவன் போனா அங்க மடிந்து போவான். இந்த தீர்க்கதரிசி யோசபாத்துக்கிட்டையும் ஆகாப்பையும் பார்த்து யோசபாத்துடைய முகத்தை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் பார்க்கலன்னா இந்த தீர்க்கதரிசி சொல்ல மாட்டேன், உன்னை பார்த்ததுனால சொல்றேன், இந்த போகாதீங்க, அங்க போனா ஆகாப்பு உயிரோட திரும்பி வரமாட்டா, இஸ்ரவேலின் ராஜாவை அவர்கள் கொன்று போடுவார்கள். அப்போ உடனே ஆகாப்பு ஒரு பிளான் பண்றான். என்ன சொல்றான், யோசபாத்த, நீ ராஜ வஸ்திரத்தில், நீ உன்னுடைய தேரில் ராஜ வஸ்திரம் தரித்தவனா யுத்தத்தில் நெல்லும். நான் எப்படி போறேன், மாறு வேஷத்துல நான் என்னுடைய ரதத்துல நான் வரேன். நீர் யுத்தத்தை முன்னின்று நடத்தும், நானும் உன்னோடு நின்று நடத்துவேன் அப்படின்னா பிளான் போட்டு இவர் மாற்று வஸ்திரம், அதாவது மாறு வேஷத்துல இவர் போறாரு. யோசபாத்து ராஜாவா போறான். அப்ப அந்த படை தலைவர் இந்த யோசபாத்தை நெருங்கின பொழுது யோசபாத்தை பார்த்துட்டு, இவன் இல்லையா இஸ்ரவேலின் ராஜா, நம்ம தேடி வந்த ராஜா வேற இல்ல அப்படின்னு சொல்லி அவனை விட்டுருங்க, அவனை விட்டுருங்க, அவன் கிடையாது, வேற ஆள், நம்ம அவனை தேடி போவோம்னு சொல்லி அவரை தேடி போறாங்க. ஒருவன் எதேச்சியா ஒரு அம்பு எய்தான். எதேச்சியா, அவன் குறி வச்செல்லாம் இல்லை, ஒரு அம்பு எய்தான். அது ஆகாப்புடைய இருதயத்துல வந்து சொரீஸ். அப்படி குத்துனோடனே அந்த சாரதி ரதம் போற்றவட்ட சொல்றான், எனக்கு காயப்பட்டது, உடனே என்ன வெளியே கொண்டு போ. அங்க யுத்தம் நடந்துட்டு இருக்குது, அதுல யுத்தத்திலிருந்து வெளியே கொண்டே போக முடியாது, ஏன்னா அவ்வளவு மும்முரமா நடக்குது. அவனை ஒரு மூளையா உட்காந்துருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்கார வச்சிருந்தா ரதத்திலே செத்து போயிட்டான், ரத்தம் வடிந்து. அப்ப வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ கீழ்ப்படியாமல் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைக்கு தீர்க்கதரிசிக்கு நீ கீழ்ப்படியல, அதனால ஏற்பட்ட சேதம். அப்ப ஆண்டருடைய வார்த்தைக்கு, ஆண்டருடைய சத்தத்திற்கு, ஆண்டருடைய திருவசனத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்பதான் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார், ஆசீர்வாதமாக வைப்பார். இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள் என்று கண்டு அந்த காரியத்தில் இன்று கீழ்ப்படியுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், சேதங்கள் வராமல் கர்த்தர் உங்களை காக்கிற ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் தருவார். இதுவரை உங்கள் வியாபாரத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் மற்ற காரியங்களில் சேதமடைந்து இருப்பீர்களே, ஆனால் இப்பொழுது ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த சேதம் நான் என்ன காரியத்தில் கீழ்ப்படியவில்லை, நான் என்ன காரியத்தை உமக்கு விரோதமாய் நான் செய்துவிட்டேன் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு ஒப்புரவாகி, ஆண்டவர் இந்த சேதங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று சொல்லுங்கள். பல வருடங்களாய் சேதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு விடுதலை தந்து உங்களை காப்பாராக. ஆமேன், ஆமேன்.